நம்ம வீட்டில் ஒரு பழைய டார்ச் லைட் ஒன்று ஒர்க் ஆகாமல் கிடந்துச்சு. அந்த டார்ச் லைட்டு பார்த்திங்கன்னா சார்ஜில் ஒர்க் ஆகிறது. ஸோ கழட்டி பார்த்ததில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பேட்ரி தான் ரிப்பேர் ஆகிடுச்சு, உள்ளே சார்ஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனால் இதுக்குள்ளே இருக்க பேட்ரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வெயிட் இருக்கும் போல், அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பேட்டரியை பார்த்துக்க மாட்டேங்க, ஏன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, கழட்டி யாரும் மேக்ஸிமம் பார்த்துக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மொபைல் ஃபோன் பேட்ரி, அதுக்கப்புறம் வாட்சுக்கு போடுற பேட்ரி, ரிமோட்டுக்கு போடுற பேட்ரி, இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அளவான பேட்டரியை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் அந்த பேட்டரி இன்றைக்கி கழட்டி எடுத்துட்டாச்சு. வீட்டில் இருக்கிற பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா வெயிட்டே இல்லாமல் இருக்கும், ஆனால் அதிகமான பவர் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பேட்டரிலாம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது இதுதான். நம்ம வெயிட் என்னதான் அதிகமாக இருந்தாலும் உள்ளே வந்து சார்ஜ் ஏறாமல் போவோம், இல்லைனா சார்ஜ் ஏறாமல் உள்ளேருந்து ஒரு மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி பேட்டரியில் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 9 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 50 LED லைட் எரிய வைக்கிறதுக்கான திறன் அந்த மாதிரி கொண்டது. சரி வாங்க, இது வெயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம கழட்டி பார்ப்போம். இந்த பேட்டரியை உடச்சி அலசி அரைஞ்சி பார்க்குறதுக்கு முன்னால் இந்த மாதிரி பேட்டரிலாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு எப்படி சார்ஜ் போடுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ எல்லா பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு 2 டெர்மினல் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் வயர், இன்னொன்று கருப்பு கலர் வயர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆனோடு கேத்தோடு, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பல்ப் எடுத்து பல்போட நெகட்டிவை அந்த நெகட்டிவில் பேட்டரியோட நெகட்டிவில் மாட்டி பல்போட பாசிட்டிவை பேட்டரியோட பாசிட்டிவில் மாற்றினீங்கன்னா நமக்கு லைட் எரியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் டெர்மினல் இருக்குல்ல, அது அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது வந்து அந்த பல்பு வழியாக அந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது, பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் டெர்மினலுக்கு. ஸோ இப்படி ஆகும்போது என்ன பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனால நமக்கு வந்து பல்ப் எரியுது. பல்ப்பு வந்து எப்போயுமே பிரைட்டாகவே எரியாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பல்ப்பு வந்து மங்களாக எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னாலும் கேட்டிங்கன்னா இந்த நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்க்கு மூவ் ஆயிடுச்சு, இனிமேல் நெகட்டிவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பல்ப் பார்த்திங்கன்னா மங்களாக எரியுது. அதுக்கப்புறம் அந்த பேட்டரிக்கு சார்ஜ் போடும்போது மறுபடியும் அந்த நெகட்டிவ் டெர்மினலில் எலக்ட்ரான்ஸ்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரான்ஸை வந்து அந்த நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் பேட்டரியை யூஸ் பண்ணுறோம் அண்ட் சார்ஜும் பண்ணுறோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேட்டரியில் வந்து லிக்விட் ஊற்றுவாங்க, உள்ள தண்ணி மாதிரி ஊற்றுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்டரி வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு வந்து அந்த லிக்விடை உள்ள ஊற்றுவாங்க. ஸோ அது என்ன லிக்விடு அப்படிங்கிறது நிறைய டைப் இருக்குது. இந்த லிக்விடை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வளவலன்னு போயிட்டே இருக்கும், ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பேட்டரிலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இது மட்டுமே நமக்கு போதும். சரி வாங்க, இப்போ நம்ம பேட்டரியை உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பேட்டரியை திறந்து பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒரு 3 ஓட்டை கொடுத்துருப்பானுங்க. இந்த ஓட்டை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டரி வந்து நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு உள்ளே வந்து ஏதோ லிக்விட் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி லிக்விட் ஊற்றுனா தான் பேட்டரி வந்து நல்லா சார்ஜ் ஏறும், அப்புறம் நல்லா ஒர்க் ஆகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் என்ன லிக்விடுன்னு எனக்கு தெளிவாக தெரில. இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே சாய்ச்சி பார்ப்பேன் வருதான்ட்டு. கீழே அடித்து பார்த்ததில் ஒன்று கூட வர மாட்டேங்குது. உள்ளே ஊற்றுற அந்த லிக்விடை வந்து உள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் போல். ஓட்ட வழியாக பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரில. எனக்கு தெரிஞ்சு இதை கழட்டுறது ரொம்பவே கஷ்டமான வேலை போல். ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பசையை போட்டு டைட்டாக ஒட்டி வச்சுருக்கானுங்க. கையால் இழுத்து பார்த்தோம், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம கழட்டி பார்க்க போகிறோம். ஆனால் இதுவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எங்கிட்ட சொருவதுன்னு தெரில, அந்தளவுக்கு டைட்டாக கொடுத்துருக்கானுங்க. இப்படி கொடுத்து எம்பி பார்த்தா அதுதான் உடையதே தவிர நமக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் பாருங்கள் உள்ளே கொடுக்கும்போது சவுண்டு வருது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேட்டரிலாம் இந்த மாதிரி குளுக்கும்போது சவுண்டு வந்தாலோ இல்லை தூக்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலோ அப்போ தான் இந்த பேட்டரி ஒர்க் ஆகாமல் போச்சுன்னு அர்த்தம். அந்த பேட்டரியில் கலகலன்னு சவுண்டு வருது. சரி, இதை கலட்டுறதுக்கு நமக்கு வேறு வழி தெரில. அதனால் இந்த செங்காமட்டியை தூக்கி அடித்தேன், ஒரு அடி அடித்தாங்க. இதில் பார்த்தா சைடில் பிடுங்கிக்கிச்சு. உள்ளே பார்த்தீங்களா ஏதோ கொடுத்துருக்காங்க, ராடு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஒரு எண்டு கிடச்சிருச்சு, அது மூலமாக நம்ம கழட்டி பார்த்துடலாம். ஆனாலும் டைட்டாக தாங்க இருக்குது. சரி அப்படியே கல்லை வச்சு அடைச்சிருவோம். பார்த்தீங்களா செங்கலை வச்சு அடித்ததில் பிடுங்கிருச்சு ஒரு பக்கமே. இங்கே பாருங்கள்,
அந்த கம்பி ஆனாலும் விட மாட்டோம், நீ பாதி ஓப்பனே ஆகலை, அதனால் அதையும் பிச்சு எடுப்போம். அவ்வளோதாங்க, பேட்டரியை ஒரு வழி பண்ணியாச்சு. பேட்டரி பாருங்கள், என்ன அடி அடித்தோம் உடையவே மாட்டேங்குங்க, ஆனாலும் பாதி வரையவே மாட்டேங்குது. ஒரு வழியாக அந்த பேட்டரியெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. கையை பாருங்களேன், பேட்டரியை ஓப்பன் பண்ணலை. என்னங்க இதுதான் அந்த லிக்விடை வந்து அப்சர்வ் பண்ணுது போல். உள்ள தாள் மாதிரி ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. தாள் மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு காங்கிரீட் என்ன இது கெமிக்கலோ எதாவது தடவி வச்சுருப்பாங்க போல், அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் இந்த மாதிரி 3 அடுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு அடுக்கில் 3 இருக்குது இந்த மாதிரி. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 வந்துச்சு. இதுதாங்க அந்த வெயிட்டை க்ரியேட் பண்ணுது. ஒன்று 100 கிராம் இருக்கும் போல். அப்பா பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் இது இடையில வந்து இந்த மாதிரி பஞ்சை வச்சு அதுக்கு மேலே அந்த கெமிக்கல் லேயரு பாருங்கள். இந்த மெட்டலுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், கருப்பாக இருக்குது, ஈரமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த லிக்விடு தான் உள்ள. நான் சொன்னல லிக்விடை ஊற்றி வச்சுருப்பாங்கன்ட்டு, அந்த லிக்விடு தான் உள்ளே இருக்குது போல். அந்த பேட்டரிக்குள்ளே இவ்வளோ தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் கழட்டி ஒரு கை பார்த்தாச்சு. இது நமக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது. ஏன்டா இந்த மாதிரி ஒரு பொருளை போட்டு உடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கமெண்டில் திட்ட வேண்டாம். ஏன்னா இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் கிடந்துச்சு, டேமேஜ் ஆனது. ஸோ அதனால தான் இதை உடச்சி இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணோம். ஸோ ஒர்க் ஆகிற பேட்டரி இருந்துச்சுன்னா நம்ம அதை உடச்சிருக்கவே மாட்டோம். ஸோ பேட்டரியை உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு அலசி ஆராய்ச்சி பார்த்தாச்சு. இப்போ அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டேன். யார் கையில் குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி ஒரு டஸ்ட்பினில் போட்டேன். பட் எல்லாத்தையும் போட்ட பிறகு என் கையில் பார்த்தீங்களா இந்த கெமிக்கல் பட்டு ஒரு மாதிரி இருக்குது, சொரன்னு இருக்குது கையில். கைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பேட்டரியெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து ஓப்பன் பண்ணணும். வீட்டில் யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நானே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சோப் போட்டு கழுவுனா இது சரியாக போயிடும். ஏதாச்சும் துணி துவைக்கிற சோப் போட்டு துவைச்சா சரியாக போயிடும். பட் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது டேமேஜான பேட்டரி ஓப்பன் பண்ணோம். ஒரு வேளை பவர் இருக்கிற பேட்டரி ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். வீடியோ எடுக்கும்போது இதுதாங்க ஒரு பிரச்சனை. பார்த்தீங்களா, வீட்டு பக்கத்தில் தான் சென்னை ஏர்போர்ட் இருக்கிறதுனால, ஏர்போர்ட்டு பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்கிறதுனால அப்பப்போ ஃப்ளைட்டு போயிட்டுருக்க டயத்துலலாம் சவுண்டு கேட்டே இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி வீட்டிலலாம் யாரும் பேட்டரியை உடச்சி பார்க்காதீங்க. மேபி அதில் சார்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேட்டரியை உடைக்கும் போதோ கழட்டும் போதோ ஸ்பார்க் ஏற்படும், இல்லை விபரீதமாக ஏதாச்சும் ஏற்படும். ஸோ அதனால் வீட்டில் யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க உள்ளே என்ன இருக்குன்ட்டு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் கொஞ்சம் புண்ணியமாக போகும்.